ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கிறது. Worship is the center part of every believer. ஒவ்வொரு விசுவாசியினுடைய மைய பகுதியே ஆராதனை தான். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, ஒவ்வொரு விசுவாசியினுடைய நாடி துடிப்பும் உயிர் மூச்சும் அது ஆராதனையாகவே இருக்கிறது, ஆராதனையாகவே இருக்கவும் வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிறதான ஆராதனை, கர்த்தரை தொழுது கொள்கிறதான தொழுதல், அதுவே நம்முடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். அப்ப ஆராதனை தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மைய பகுதியா இருக்குது. இப்போ நீங்க நினைக்கலாம், நான் செய்கிறேன்ல, பாட்டு தான் பாடுறேன்ல, நான் தான் கையை தட்டுறேன்ல, பாஸ்டர் கையை உயர்த்தி ஆராதனை பண்ணுங்கன்னு தான் கையை தூக்கி ஆராதனை பண்ணுறேன்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எப்படியோ 9 மணிக்கு வராட்டினா கூட ஒரு 9:30, 10, 11 மணிக்காவது சபைக்கு என்ன செஞ்சிடறேன், வந்துடுறேன்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ நான் ஆராதனை தான் பண்ணுறேன்ல, நான் ஆராதிக்கிற ஆளு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் worship is more than singing. Worship is more than raising hands. Worship is more than attending every Sunday service. ஆராதனை என்பது நாம் பாடுகிறதான பாடலை காட்டிலும் மேன்மையானது. ஆராதனை என்பது நாம் கரம் உயர்த்தி ஆராதிக்கிறோமே அதை விட மேன்மையானது. ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துடுறேனேன்னு சொல்றோம் பாருங்க, அதையும் காட்டிலும் மேன்மையானது. இந்த புரிதலுக்குள்ள நாம வந்து விட வேண்டும். அப்ப ஆராதனைனா இதை காட்டிலும் மேன்மையானதுன்னு சொல்லப்படுகிறதே அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, worship is a heartfelt response to who God is and what God has done in my life. ஆராதனை என்பது தேவன் யார் என்பதை இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிரதிபலிப்பதும், தேவன் எனக்கு என்ன செய்தார், எனக்கு என்ன செய்தார் என்பதை இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிரதிபலிப்பதுமாக இருக்கிறது. நம்ம 1000 பாட்டு பாடினாலும் அவர் இவ்வளவு பெரியவர் என்பதை நம்மளால விவரிக்கவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? பல 100 ஆண்டுகளாய், பல வருடங்களா பாடல்கள் இயற்றப்படுகிறது, பாடல்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். நான் பிறந்து சின்ன வயசு இருந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. நேற்று கூட ஒரு 2-3 புதிய பாட்டு ரிலீஸ் ஆனதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் அத்தனை பாடல்கள் வெளியே வருது, அவ்வளவு பாடல்களை நம்ம பாடுறோம். ஆனா ஒன்று மட்டும் உண்மை, நம்ம ஆயுசு முழுக்க பாடல்களால் பாடினாலும் அந்த பாடல்கள் இவர்தான் தேவன் என்று அதுல குறுக்கி அடக்கி விட முடியாது. ஏன்னா நம்ம பாடுகிற பாடல்களை விட தேவன் பெரியவர். அல்லேலூயா.